no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆர்எஸ்எஸ்க்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கு? இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டு மக்களிடையே நெருக்கத்துக்குரிய ஒன்றா இல்லையே, இன்ன வரைக்குமே இல்லையே. இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் ஆர்எஸ்எஸ் சாக்கா, ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்புன்னா அங்கே நம்ம இந்து தான், இந்துத்துவா தான், இது இந்துக்களுக்கான நாடு தான், முஸ்லீம்கள் வேண்டான்னு சொல்லு, கிறிஸ்டியர்கள்னால் நமக்கெல்லாம் அவங்கெல்லாம் நமக்கானவங்க கிடையாது, நம்ம மட்டும்தான் ஒரு கூட்டம் அப்படின்றதெல்லாம் அங்கே பயிற்சியாக சொல்லி கொடுப்பாங்க. வெளியில இருந்துட்டு பார்த்து பேசிட்டு போகாதீங்க. நீங்கள் ஒரு முறை உள்ளே வந்து ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு பாருங்க. ஏதோ ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் தேசபக்திக்கு சொந்தமான ஒரு இயக்கம் மாதிரி சொல்கிறீங்களே. நாடு என்று ஒன்று இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த உரிமையுமே கொண்டாடவே முடியாது. பல நாடுகள் இன்னைக்கு தேசபக்தி இல்லாத காரணத்தினால, ஆர்எஸ்எஸ் மாதிரி அமைப்பு இல்லாத காரணத்தினால நாடே இழந்து போன நாடு ஏராளம் இருக்கு. பெரியார் இங்கே போய் சேர்ந்திருக்காரு தமிழ்நாட்டில், அம்பேத்கர் போய் சேர்ந்திருக்காரு, மார்க்ஸ் போய் சேர்ந்திருக்காரு. ஆனால் ஷியாம் பிரசாத் முகர்ஜியோ, குருஜி கோல்வால்கரோ இவங்கெல்லாம் போய் சேரலையே இன்னைக்கு தமிழ்நாட்டில். யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியல? அவங்க போய் சேரலைன்னா கூட அவங்களுடைய தத்துவங்கள் போய் சேர்ந்திருக்கு. பெரியாரை தேடி படிக்கிறான் இன்னமும். இன்னைக்கும் புத்தக கண்காட்சி வச்சா பெரியார் புத்தகத்தை தேடி வாங்கி படிக்கிறான். ஆனால் யாரும் கோல்வால்கர் புத்தகத்தை வாங்கல, ஷியாம் பிரசாத் முகர்ஜி புத்தகத்தை வாங்கல, இங்கே தீனதயாள் உபாத்யாயா புத்தகத்தை வாங்கி யாரும் படிக்கலையாங்க. திருவாசகம் வாங்குறாங்களா, திருமந்திரம் வாங்குறாங்களா, திருக்குறள் வாங்குறாங்களா, 4000 திவ்ய பிரபந்தம் வாங்குறாங்களா, பெரிய புராணம் வாங்குறாங்களா? இது எல்லாம் இருக்குது இல்லை, கந்த சஷ்டி கவசம்லாம் தொடங்கி இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் தான். நேற்றுக்கு கூட தான் எங்கள் அண்ணன் ராஜா அண்ணன் பூர்ணமாக நலம் பெற வேண்டும் என்பதற்காகவும், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு போகணும், நல்ல தேசிய மாடல் ஆட்சி, ஆன்மீக மாடல் ஆட்சி தமிழகத்துக்கு வரணும்னு சொல்லி கோவலத்தினுடைய தர்காவுக்கு நேற்றுக்கு நானே போய் வழிபாடு நடத்திட்டு வந்தேனே. நான் அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் தான். கொரோனா காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேருக்கும் 3 தடவை ஊசி கொடுத்தாரு. யார் கொடுத்தது? மோடி தான் கொடுத்தாரு. இப்போ தானே தெரியுது அவங்களுக்கு. இவ்வளோ நாள் இவங்களே திராவிட மாடல் 2.0 3.1 இவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி மோடிஜி 2.1 சொன்னால் இவரும் 2.0. இது எப்படி 2.0 வர முடியும்? இவரு ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் டால்பின் ஸ்ரீதரன். வணக்கம். வணக்கம் ஆதேஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருட அரசியலா பிஜேபியில் இருக்கீங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயணித்து பாஜக அரசியலில் இருக்கீங்க. ஓட்டு அரசியலையும் பயணம் பண்ணியிருக்கீங்க. மாவட்ட தலைவர், இன்னைக்கு மாநிலத்தின் துணைத் தலைவராக இருக்கீங்க. முதல்ல உங்க பேர்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன டால்பின் ஸ்ரீதரன்? சில உண்மையிலே டால்ஃபின் ஸ்ரீதரன், டால்ஃபின்றது என் பேர் இல்லை. என் பேர் ஸ்ரீதரன். எங்கள் அப்பா பேர் பாண்டுரங்கனால ஸ்ரீதரன் பாண்டுரங்கன் தான் ஆரம்பத்தில் இருந்தது. நான் சென்னையில் வேலை தேடி வரும்பொழுது அந்த காலத்தில் 89 அப்போ ஆர்எஸ்எஸில் நான் இருந்தாலும் கூட சென்னையில் எங்களுக்கெல்லாம் தங்குவதற்கு ஒரு புகலிடம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒரு எல்லாம் பேச்சுலர்ஸு வெளியூர்லேருந்து வந்து என்ன மாதிரி இன்னும் 2-3 நண்பர்கள். அவர் எங்களுடைய பாலிய நண்பர் ஒருத்தர் டெய்லரிங் ஷாப்பில் கிராமத்தில் வேலை செஞ்சவர். இங்கே வந்து ஒரு டெய்லரிங் ஷாப்பில் வேலை செஞ்சு தனியாக ஒரு நிறுவனம், சின்ன ஒரு கடை திறந்துட்டார். அந்த கடை பேர் டால்ஃபின் டெய்லர்ஸ். நடேசன் தெருவில் டி நகரில் இன்றைக்கும் இருக்குது. சங்கரன் பேர். அவர் தான் அந்த கடை இருக்கார். இப்பயும் இருக்கார் சங்கரன். அவர் உங்கள் கடைலாம் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் அந்த ஆர்எஸ்எஸில் அப்போல்லாம் பேஜர் இல்லை, தொலைபேசி இல்லை, அலைபேசி இல்லை, எதுவுமே இல்லை. கம்யூனிகேஷனுக்காக அப்போ எதுவுமே இல்லை. 89 நான் சொல்கிறேன். அப்போ ஆர்எஸ்எஸில் நான் அப்போ டி நகர்னுடைய நகர் காரிவாகன்னு சொல்லுவாங்க, டவுன் செக்ரட்டரி, அந்த பொறுப்பில் இருந்தேன். ஒரு ஷாக்கா நடத்திட்டு இருந்தேன். பாலர் நிறைய ஷாக்கா கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த பாயிண்ட் தான் எங்களுக்கு சென்டர் பாயிண்ட். அந்த டால்ஃபின் டெய்லர்ன்றது தான் எங்களுக்கு சென்டர் பாயிண்ட். ஏன்னா அப்போ அதே டி நகரில் ஸ்ரீதர்ன்ற பேரில் ஆர்எஸ்எஸில் 3-4 பேர் இருந்தாங்க. ஒரு ஐஓபியில் வேலை செஞ்ச ஸ்ரீதர், ஐஓபி ஸ்ரீதர். ஸோ அப்போ இயல்பாகவே டால்ஃபின் டெய்லரில் எப்பயுமே மாலை நேரங்களில் நாங்கள் அங்கே தான் சந்திக்கிறது வழக்கம். வேலை தேடுற நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது முகவரியாக ஸ்ரீதரன் கேர் ஆஃப் டால்ஃபின் டெய்லர்ஸ் தான் கொடுப்போம். ஸோ அப்படி ஆரம்பித்தது அந்த
புனை பெயர் வந்துடுது. RSSல யாரோட அறிமுகப்படுத்தும் போது இவர் டால்ஃபின் ஸ்ரீதரன், முதல்ல டால்ஃபின் சொல்லிட்டு அப்புறம் தான் ஸ்ரீதரன் சொல்லுவாங்க. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், ஸ்ரீதரன் சொல்லிட்டு அப்புறம் டால்ஃபின் வேணா சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒரு தடவை கட்சியில் வந்த பிறகு திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த பேர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? நாங்கள் இதே மாதிரி விஷயத்தை அவங்ககிட்டையும் சொன்னேன். அப்போ சொன்னாங்க, எனக்கு வந்து ஸ்ரீதரன்றதை விட டால்ஃபின் ஞாபகம் இருக்குது, நான் எப்போ வேணாலும் டால்ஃபின் சொல்லட்டுமான்னாங்க. ஸோ அப்போ நிறைய தலைவர்களுக்கு அது பிடிச்ச பேராக இருக்குது. இயல்பாகவே அந்த டால்ஃபின்ற மீன் இனம் இருக்கு இல்லையா, அது வந்து மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியது. அவர்களுக்குள்ளார ஒரு பாஷை பேசுவாங்க, இந்த டால்ஃபின்குள்ளார ஒரு மொழி இருக்குது, அவங்களுக்குள்ளார பேச்சு நடக்கும். இப்போ யாராவது ஆபத்தில் மீனவர்களோ யாராவது மாட்டிக்கிட்டா கூட அவங்கள உதவி பண்ணுறது, அது மாதிரி அவங்க டால்ஃபினுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, கும்பலாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். சரி, நல்ல ஒரு இயல்பாகவே அமைஞ்ச ஒரு நல்ல மீன் இனத்தினுடைய பேர் நம்ம பேரில் இருக்கட்டும்னு இருந்தால் அது டால்ஃபின் டெய்லர்னு இன்னைக்கு வந்து அடைமொழி இல்லாத அரசியல்வாதி யார் என்ற மாதிரி டால்ஃபின் டெய்லர். இப்போ எல்லாருமே உங்களை டால்ஃபின் தான் அழைக்கிறாங்க. மோஸ்ட்லி டால்ஃபின்றதான், அப்புறம் தான் ஸ்ரீதர் சொல்லுவாங்க. ஓகே, அது பெரிய அடையாளமா மாறி. நிச்சயமா. நீங்க சொல்ற காலகட்டம் எல்லாம் அப்ப பேஜர் இல்ல, போன் இல்ல, எதுவுமே கைபேசி எதுவுமே கிடையாது போதுன்னா எந்த காலகட்டம் அதெல்லாம்? அதாவது 1989. 89. ஆமா, 89. அதாவது பிஜேபி தொடங்கின ஒரு 8-9 வருஷம். ஆமா. அவ்வளவுதான், கரெக்ட்டுங்களா? ஆமா, நான் 92ல பிஜேபியில் இணைகிறேன். பட் RSSல 1986ல இருந்தே நான் இருக்கேன். முதல் நிலை பயிற்சி முகாம் குறிஞ்சிப்பாடியில் 1986ல நான் போயிருக்கேன். அது ஒரு ரொம்ப, நான் சொன்னது ஆன்மீகத்துல தான் என்னுடைய ஈடுபாடு இருந்தது. டிப்ளமா முடிச்சுட்டு வேலைக்கு தேடும்போது. என்ன வயசு? அதான் 17 + 20 வயதுல நான் ஆன்மீக தேடல். ரைட்டு. அதே போல ஒரு 80-90 காலகட்டங்கள் இங்கு RSS எப்படி இருந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு வேணா RSS பிஜேபி கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறதுனால RSSன்றது தினம் பேசு பொருளா இருக்கு. எல்லா தலைவரும் RSSன்றாங்க, அதனால RSS தெரியுது. அன்னைக்கெல்லாம் RSS அவ்வளோ பெருசா இருந்திருக்காது. இல்லைங்க, நாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடும்பொழுது இந்த நம்மாழ்வார் சபை இப்படி வைணவத்துல ரொம்ப ஈடுபாடு உண்டு. அது மாதிரி தான் ஊர் கிராமத்துல எல்லாம் போய் ஆன்மீக விஷயத்துல தான் இருந்தேன். எந்த ஊர் நீங்க? நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்துல சின்னப்பேட்டைன்னு என்னுடைய கிராமம். எங்க கிராமத்துக்கு பக்கத்துல பண்றக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க RSSனுடைய கிளை அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அப்போ என்னுடைய பாலிய நண்பன், என்னோட +2 வரைக்கும் படித்தவன் செல்வராஜன் ஆசிரியர். அவன் தான் ஒரு நாள் வந்து யோகா கற்றுக் கொடுக்குறோம் வா அப்படின்னு தான் கூப்பிட்டான் ஆரம்பத்தில். சரி, அப்படி யோகா தானே சொல்லி கொடுக்குறாங்க, நல்லது தானேன்னு சொல்லி யோகாவுக்கு போனோம். யோகா பயிற்சின்னு 1 மணி நேரம் சொல்லி இந்த மாதிரி தேசபக்தி பாடல்கள் 10 நிமிஷம் ஒரு பேச்சு இதெல்லாம் இருந்தது. அவன் ரொம்ப அழகாக பாடுவான். அந்த பாட்டு தேசபக்தி பாடல்லாம் உனக்கு அப்புறம் இவ்வளோ அழகாக பாடுற தெரியுது, இந்த மாதிரி புதுசாக பாடுறேன்னு. இல்லை நான் பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்தான். எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசினான். ஏன்னா அதிகமாக எங்கள் அப்பா வந்து சாதாரண விவசாயத்தினுடைய கூலி தொழிலாளி மாதிரி தான். ஒரு ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு ஏர் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது, அப்படி மாட்டு வண்டி, இந்த மாதிரி ஒரு சாதாரண விவசாயியுடைய புள்ள தான் நான். சரி, அம்மா அதிகமாக என்னை வளர்ப்பில் இருந்ததுனால அம்மா கிட்ட வந்து கேட்குறான், இது மாதிரி நீங்கள் வந்து மிளகாயும் கத்திரிக்காயும் நீங்கள் பயிர் பண்ணுறீங்கல்ல, அதில் ஒரு மூட்டை இது மாதிரி வேணும். எதுக்குன்னா இது மாதிரி RSSனுடைய முகாம். அங்கே என்ன சொல்லித்தராங்க, இல்லை தம்பியை வந்து ஸ்ரீதரே வந்து கொடுக்கணும், வந்தால் ஒரு 10 நாள் வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கணும் அப்படின்னா. இல்லை அவனை இப்போ தான் வேலை தேடிட்டு இருக்கான், நான் வீட்டுக்கு பெரிய பிள்ளை அப்படிலாம் சொன்னப்போ, இல்லை ரொம்ப பண்பு பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம், நல்ல யோகா கற்றுக் கொடுக்குறோம், எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறோம், அவனுக்கு வந்து நல்ல விஷயம் தெரியும் அப்படின்னு அவன் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணான் எங்கள் அம்மாவை. அவனை பற்றி எங்கள் அம்மாவுக்கு உண்மையிலே அவனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததுனால அந்த செல்வராஜை பற்றி உடனே சரிப்பா நீ போயிட்டு வந்தால் போயிட்டு வா அப்படி, வேறு என்ன கத்திரிக்காய் என்ன போய் கொடுத்துட்டு வேணா வாயன்னு சொன்னாங்க. இல்லைன்னா நீ வந்தால் பிடிச்சா பாரு அப்படின்னு எல்லாம் ரொம்ப பீடிகை போட்டு என்னை கூப்பிட்டு போனான். போகும்போதே பண்ருட்டியில் ஒரு டெய்லர் கடை இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு ஹாஃப் பேண்ட் மட்டும் தச்சுட்டு போயிடுவாங்க, அங்கே வசதியாக இருக்கும், அங்கே யோகா பண்ணுறதுக்குலாம் அதான் வசதின்னு சொன்னான். யூனிஃபார்ம் அந்த காக்கி ஹாஃப் பேண்ட், அப்போல்லாம் காக்கி RSS கிளைன்னே தனியாகவே அப்போல்லாம் அடையாளப்படுத்தியே இருக்குமா? RSS கிளை வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில், கோயிலினுடைய மைதானத்தில், அது மாதிரி ஒரு சில மைதானத்தில் ஒரு திறந்த வெளியில் ஒரு 1 மணி நேரம் பயிற்சி பண்ணுவாங்க. ஒரு 15 நிமிஷம் யோகா பண்ணுவாங்க, விளையாட்டு நடக்கும். அதன் பிறகு ஒரு 15 நிமிஷம் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, முடிஞ்சா ஒரு கொடி போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஓம் படம் வரைஞ்சிருப்பாங்க. இதுதான் RSSனுடைய அப்போ இருந்த ஒரு சில ஷாக்கானுடைய நடைமுறையாக இருந்தது. ஷாக்கான்றது என்ன? RSS ஷாக்கான்றீங்க, பயிற்சின்றீங்க, ஆனால் அந்த பயிற்சிக்குள்ளார சொல்லி கொடுக்கறதுலாம் ஒரு மதம், இந்து அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்கன்ற. நீங்கள் வந்து யோகா கற்றுக்க அங்கே போனீங்க, அதுக்கப்புறம் தான் அது RSS கிளையா தெரியுது, அதுக்கப்புறம் RSS பயிற்சி வகுப்பா தெரியுது. ஆமா தானே? கண்டிப்பா. முதல்ல அப்ப யோகா கத்து கொடுக்குறேன்னு கூப்பிடுறாங்க, அதுக்கு பிறகு ஒவ்வொன்னா
இந்து மதம் இந்துத்துவான்னு சொல்லி கொடுத்துட்றாங்களோ ஆர்எஸ்எஸ்ல? இல்லைங்க. ஆர்எஸ்எஸ் வந்து ஷாக்கான்றது முதல்ல அது வந்து கிளையின் அமைப்புன்னு பேர். ஒரு கிளை ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு பெரிய அமைப்பு, ஒரு ஆலமரம் போல். அதில் நிறைய கிளை இருக்க மாதிரி ஒரு இடத்துல ஒரு கிளைன்றதுக்கு ஷாக்கான்னு சொல்கிறாங்க. கூடுதல் அது அந்த இடத்துல ஒரு கரெக்டாக 1 மணி நேரம் நடக்கும் அந்த கூடுதல். முதல்ல வருவாங்க, அந்த கொடிக்காக ஒரு வணக்கம் பண்ணுவாங்க. அதன் இடத்துல ஒரு முக்கிய செக்ஷன் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுவாங்க. அதன் பிறகு இந்த 15 நிமிஷம் வந்து இந்த சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்வாங்க. அப்புறம் யோகாசனம் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஒரு 15-20 நிமிஷம் விளையாட்டு இருக்கும். கபடி, அது மாதிரி கோகோ, அந்த எல்லா விளையாட்டுமே எல்லாருமே அட்டன் பண்ணலாம். எல்லாருமே யார் வேணாலும், எல்லாம் வயதானவங்க, பெரியவங்க, சின்னவங்க, 6 வயது குழந்தையில சிறுவர்லேருந்து 60 வயது பெரியவர் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரே விஷயம்தான். 6 வயது சிறுவன் முக்கிய சிக்கா இருந்தால் அவன் சொல்கிற கட்டளையே 70 வயது பெரியவர் கூட ஏற்று நிற்பார். அது வந்து ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு, டிசிப்ளின், தேசபக்தி, தனி மனிதனுடைய ஒழுக்கம், சமுதாயத்தினுடைய கடமை என்ன, இப்படி பல விஷயங்களை இன்கல்கேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய டிஎன்ஏவில் சேர்த்துக்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து அந்த மாதிரி ஆழ் மனசில் உங்களை பதிய வைக்கிறது. அந்த விஷயத்தை நடைமுறையில் செஞ்சு காமிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ். அதனால அந்த யோகா மட்டும் இல்லை, யோகாவினுடைய தன்மையை நம்ம நினைக்கிற யோகான்றது ஏதோ சூரிய நமஸ்கார் பண்ணுறது அது மாதிரி இல்லை. யோகான்றது யோகா வந்து உடம்புக்கு, ஆன்மாவுக்கு, மனசுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துன ஒரு பயிற்சி தான் யோகா. நமக்கு தெரிஞ்ச யோகா வந்து வெறும் ஆசனம் மட்டும்தான் தெரியுது வெளியில். ஆனால் அது 8 அஷ்டாங்க யோகான்னு 8 விஷயம் சேர்ந்தது தான் அந்த யோகா. அதே மாதிரி தான் அந்த ஷாக்கா கூட எல்லா விஷயமும் இருக்கும். அதில் உடற்பயிற்சி இருக்கும், மனதுக்கான அறிவுக்கான பயிற்சி இருக்கும், அறிவுக்கான தேடல் இருக்கிறவங்களுக்கு அது வந்து விடை கொடுக்கும். அதே மாதிரி இந்த நான் சொல்கிற கபடி இருக்கும், இந்த கோகோ இருக்கும், அது மாதிரி விளையாட்டு இருக்கும். அந்த விளையாட்டுல இயல்பாகவே தேசபக்தியோட சேர்ந்த ஒரு விளையாட்டு இருக்கும், அதுல வீரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவ்வளோ சொல்றீங்க, ஆனா ஆர்எஸ்எஸ் சாகா, ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்புன்னா அங்க நம்ம இந்து தான், இந்துத்துவா தான், இது இந்துக்களுக்கான நாடு தான், முஸ்லீம்கள் வேண்டான்னு சொல்லு, கிறிஸ்டியர்கள்னா நமக்கெல்லாம் அவங்கெல்லாம் நமக்கானவங்க கிடையாது, நம்ம மட்டும்தான் ஒரு கூட்டம் அப்படின்றதெல்லாம் அங்கே பயிற்சியாக சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப ஆர்எஸ்எஸ்ல எல்லா நிகழ்ச்சியிலுமே ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னா, வெளியில இருந்துட்டு பார்த்து பேசிட்டு போகாதீங்க, நீங்க ஒரு முறை உள்ள வந்து ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு பாருங்க. இதுதான் மகாத்மா காந்தியிலேருந்து நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ண தலைவர்கள் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய முகாமுக்கு வந்த பிறகு பார்த்துட்டு இப்படி தான் ஆர்எஸ்எஸ் நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோ நாளாக தவறாக புரிந்து கொண்டதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறோம். இது வந்து வளர வேண்டிய விஷயம். இதுதான் வந்து சத்தமில்லாமல் ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்துகிற ஒரு இயக்கம்னு எல்லா தலைவர்களுமே குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க, அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் எல்லாமே தவறான செய்திகளுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாநிலமாக ஆனதுனால தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான விஷயம் என்னன்னு புரியாமல் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அப்படியான ஒரு இயக்கம்ன்ற மாதிரி ஒரு தவறுதலான புரிதல் ஏற்படுத்தி விட்டது என்பது தான் உண்மை. ஆனால் அது அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமாக இங்கே ஹிந்து அப்படின்னு சொன்னாலே உடனே அது வந்து ஹிந்துத்துவா, ஹிந்து மட்டும்தான் நாட்டில் இருக்கணும், மற்றவங்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிடணும், அதெல்லாம் அர்த்தமே இல்லை. அப்போ வந்து பாகிஸ்தானே கிடையாது இல்லையா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கும் பொழுது. அதனால் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் எல்லாமே ஏற்கனவே இந்த நாட்டில் வேதம் இருக்குது, ரிஷிகள் இருக்காங்க, முனிவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன மாதிரி வாழ்க்கை முறையை சொல்லிட்டு போனாங்களோ, வாழ்ந்து காட்டிட்டு போனாங்களோ அதுவே போதும், அதுதான் வந்து உலகத்துக்கு வழிகாட்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தானே தவிர, அதே நேரத்தில் அப்டேஷன், லேட்டஸ்ட் அப்டேஷன் இருக்கிறத வந்து யாரும் வேணான்னு சொல்லலை. பழமைக்கு பழமையே இருக்கணும், அது புதுமை என்ன இருக்கோ அதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். உங்களுக்கு ஆன்மீக தேடல் இருந்ததுனால அது ஆர்எஸ்எஸ்ஸாக கொண்டு போய் நிறுத்திருச்சு. ஆனால் 80, 89, 90 காலகட்டங்களெல்லாம் அங்கே திராவிடம் தலை தோங்கி நல்லா உயரத்துக்கு வந்து கொண்டிருந்த காலகட்டம். திராவிடம், கம்யூனிசம் அதெல்லாம் பேசப்பட்டது. ஏன் உங்கள் பார்வை உங்களுக்கு அப்படி ஒரு பொது உடைமை பார்வை அப்படியெல்லாம் போகாமல் இல்லை ஆன்மீக பார்வையோடு ஆர்எஸ்எஸ்ல போய் கலந்துட்டீங்க? நாம் வந்து சாதாரண கிராமத்தில் வளர்ந்த ஒரு விவசாயி வீட்டு குழந்தை. அதிகபட்சமாக நமக்கு எங்கள் பன்ருட்டி, விழுப்புரத்தை தாண்டி எனக்கு அதிகபட்சமாக அப்போ தெரிஞ்ச ஊர் நெய்வேலி தான். அதை தாண்டி எனக்கு பெருசாக தெரியாது. அப்போ இயல்பாகவே நாங்கள் வந்து வைணவ சம்பிரதாயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளதுனால நான் ஆரம்பத்தில் இந்த ஆன்மீக தேடலில் தான் இருந்தேன். எங்கே ஆன்மீகத்தில் அதிகமாக போயிடுவானோ அப்படின்றதான் இந்த மாதிரி யோகா, தேசபக்தின்னு சொன்னால் கூட எங்கள் அம்மா அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ராமர் கோயிலுடைய அந்த ராம்சிலா பூஜன் இந்த இதெல்லாம் நடந்தப்போ நான் அப்பயே அந்த முகாம் முடிச்ச உடனே பன்ருட்டி அந்த நகரத்தினுடைய ஒரு சின்ன கண்டான்னு சொல்கிறாங்க, அந்த அதனுடைய பொறுப்பில் இருந்தேன் நான். அங்கேயே அப்பயே ஆர்எஸ்எஸ்ல பொறுப்பு எடுத்துட்டோம். அதனால இன்னும் முழுக்க முழுக்க இது ராமர் கோயில் விஷயம் அந்த இதிலே போயிடுறானே, என்னுடைய என்ன
குடும்பத்தினுடைய தலைப்புள்ள ஒரு ஏதாவது வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றுவான்னு பார்த்தா இப்படியே போகிறான்னு சொல்கிறதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் அதில் வருத்தமெல்லாம் இருந்தது, உண்மைதான். அதன் பிறகு அவங்க தான் எப்படியாவது நீ மெட்ராஸ் போனால் சரியாயிடுவேன், மெட்ராஸ் போனால் சரியாயிடும், சென்னைக்கு அனுப்பி விட்டது. ராமசீலர்லாம் வட மாநிலங்களில் அதிகமாக அங்கே பேசு பொருளாக இருக்கிற ஒன்று. நம்ம ஊர்லலாம் நாட்டார் தெய்வங்கள் தான் வணங்குவோம். யாருங்க சொன்னாங்க? எங்கள் சின்னப்பேட்டையில் எங்கள் கோயில் வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் எல்லா எங்கள் கிராமத்து மட்டும் இல்லை, எங்கள் மாவட்டத்தில் எல்லா கிராமத்துலேயும் பெருமாள் கோயில் இல்லாத ஊரே கிடையாது, சிவன் கோயில் இல்லாத ஊரே கிடையாது. எங்கள் பக்கத்தில் திருத்துறையூர்னு சிஷ்ட குருநாதன் மிகப்பெரிய திருஞான சம்பந்தர் அப்பரால் பாடப்பட்ட ஸ்தலம் தெரியும் உங்களை. பக்கத்தில் இது இருக்குது, நம்ம திருவெண்ணெய்நல்லூர் இருக்குது. அது மாதிரி எல்லா ஊர்லேயுமே அந்த காலத்துல இருந்து சிவமதத்தாலையும் வைணவத்தாலையும் உயர்வு பெற்ற மாவட்டம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்தது. யார் நாட்டார் எனக்கு கூட தான் குலதெய்வம் இருக்கு. நான் என்னுடைய எல்லா வாகனங்களிலும் எல்லா நிறுவனங்களிலும் என்னுடைய எல்லா இடத்துலையுமே பச்சைவாழி அம்மன் சொல்லி என்னுடைய குலதெய்வத்தினுடைய பேர் இல்லாம நான் எதையுமே செய்யறது இல்லை. குலதெய்வமும் இருக்கு, ஆனா என்னுடைய இஷ்ட தெய்வம் நிச்சயமாக வெங்கடாஜலபதி பெருமாள் தான். அதனால எல்லா ஊர்லயும் இருக்கு. யாரு நாட்டார் தெய்வம் மட்டும்தான் இருக்குன்னு யாரு சொன்னாங்க? எது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். 40 வருஷம் பயணம், ஓட்டு அரசியலுக்கு வந்துட்டீங்க பிஜேபின்னு. இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்க்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கு? இன்னொன்னு, ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டு மக்களிடையே நெருக்கத்துக்குரிய ஒன்றா இல்லையே, இன்ன வரைக்குமே இல்லையே. 67 தான் திராவிடர் கட்சியினுடைய ஆட்சி இங்கே இருக்குது இல்லையா? அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் திராவிடர் கழகம்னு இப்போ இருக்கிற திமுகவினுடைய தாய் கழகம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை நாயன்மார்களும் எத்தனை ஆழ்வார்களும் எவ்வளவு பேர் இருந்த ஒரு புண்ணியமான பூமி இது தமிழ்நாடு. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு புண்ணிய பூமி பாரத நாடே புண்ணிய பூமி தான். அதில் தமிழ்நாடு நம்மெல்லாம் பிறந்திருக்கிறோம் இல்லையா? ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இது. ஏன்னா இது என்ன நாத்திகமோ அல்லது பகுத்தறிவோ இப்போ வந்ததுனாலலாம் இல்லை. ராமானுஜருக்கு இல்லாத பகுத்தறிவாங்க. ராமானுஜர் ஆர்எஸ்எஸ் காரர் கிடையாது. அது 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஆன்மீகம் வேற, ஆர்எஸ்எஸ் வேற. அதுதான் சொல்றேன். ராமானுஜர் என்ன சமூக நீதியை கொண்டு வந்தாரோ அதே சமூக நீதியை கொண்டு வருவது, கடைபிடிக்கிறது, அதே சமூக நீதி வேணும், அனைத்து தரப்பட்ட மக்களும் சமமா இருக்கும்னு நினைக்கிறது ஆர்எஸ்எஸ். ஒரு தமிழ்நாடு அதுதாங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா வேற 40 வருஷமா இந்த களத்துல போராடுறீங்க. நீங்க இன்னைக்கு ஓட்டு அரசியல் ஒரு 20 வருஷமா இருப்பீங்க. உங்களால பெரிய அளவுக்கு மாற்றி கொண்டு வர முடியல. ஆர்எஸ்எஸ் தாக்கத்தை வாங்கப்பா எல்லாரும் அப்படின்னு இன்னைக்கு படையெடுத்து ஆர்எஸ்எஸ் தாக்காவுக்கு போலான்னு ரெடியா நிக்கிறாங்களா என்ன யாராவது? அப்படி இன்னைக்கு அதுதாங்க நல்ல விஷயம். எப்பயுமே கொஞ்சம் பொறுமையா தாங்க நடக்கும். கெட்டது தான் உடனே போகும், ஆனா கெட்டது சீக்கிரம் காணாமலும் போயிடும். ஏன்னா இது நல்ல விஷயம். ஏன்னா 40 வருஷமா எங்களுக்கே எவ்வளோ கிராமத்துல குக்கிராமத்துல பிறந்தவங்களுக்கே ஆர்எஸ்எஸ் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் மேலதான் ஆயிருக்கு. ஆகினால சென்னைக்கு அது ஆர்எஸ்எஸ் 25 ஆரம்பிச்சு அதன் பிறகு 10 வருஷத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு. ஆனா இது நல்ல விஷயம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆர்எஸ்எஸ்ல நல்ல விஷயம்ன்றதுனால தான் அது கொஞ்சம் பொறுமையா நடக்குது. சமூக நீதி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த சமூக நீதிக்கும் உண்மையாலும் ராமானுஜர் காலத்துல இருந்த சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அது உண்மையான சமூக நீதி. அந்த சமூக நீதி தான். இல்ல, ராமானுஜர் சமூக நீதியும் ராமானுஜரையும் எல்லாரும் கொண்டாடுறோம். ராமானுஜரை ஆர்எஸ்எஸ் நீங்க அடையாளப்படுத்துறீங்க. ராமானுஜருடைய கொள்கைகளை நேரடியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் சொல்றேன். ஆர்எஸ்எஸ்க்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா திராவிடர் கழகத்துக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? திராவிடர் கழகத்துக்கு வேற யாருமே வாரிசாவே கொண்டு வர முடியல. அதனால தானே மகள் வயதுல இருக்க பெண்ணை கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் ஒரு பெண்ணை மாத்தினாரு. திராவிடர் கழகம் சமூக நீதிக்கு சரியான ஒருத்தருக்கு போய் சேரணும், அதே போல மக்களுக்கு பயன்படணும் அந்த சொத்து. இல்ல அன்றைக்கு மணியம்மை நம்பிக்கைக்குரியவரா அவர் அந்த ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்ப திராவிடர் கழகத்துல யாருமே நம்பிக்கை கட்டமைக்கிற வார்த்தையே தப்பு முதல்ல. அதாவது என்னன்னா அவர் மகள் வயசு இதை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றது பெரியார கொச்சப்படுத்துறது இல்ல. பெரியார் நான் சொல்லல. இல்ல இந்த பணம், இந்த சொத்து, இது எல்லாமே மக்கள் பயன்பாட்டுக்கு போகணும், மக்களுக்கு போகணும்ன்றதுக்காக ஒரு தேர்வு தான் அது. இது அண்ணா சொல்லியிருக்காருங்க. அண்ணா விமர்சனம் பண்ண மாதிரி பெரியாரையோ அல்லது மணியம்மையோ அவங்க திராவிடர் கழகத்தையோ வேற யாரும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே இன்னைக்கு கூட டாக்குமெண்டேஷன் இருக்கு. பெரியாருடைய உடைமைகளை நீங்க நாட்டுடைமை ஆக்குங்கன்னு சொல்றோமே, ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அதனால அது ஒரு தனி விவாதம். பெரியார் பத்தி நம்ம விவாதிக்கணும். அது தனியா பேசுவோம். ஆர்எஸ்எஸ் பத்தியே நிறைய பேச வேண்டியது. ஆர்எஸ்எஸ்லயே நான் என்ன சொல்றேன், சமூக நீதி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க. அது தமிழ்நாட்டுக்குன்னு தனியா பண்ண வேணாங்க. ஒட்டுமொத்த பாரத நாட்டுக்கும் செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு நாங்க இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆல் நடத்தப்பட்டிருக்கிறது,
இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் சாதனைகள்னு சொல்லுங்களேன். பல விஷயங்க, பல விஷயம் நடந்திருக்கு சார். அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, சமூக நீதி விஷயத்துல மகாத்மா காந்தி ஒரு இடத்துல பட்டியலினத்து மக்கள்ல கோயிலுக்கு கூட்டு போகணும்னு ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடத்துறாரு. அப்ப பட்டியலின மக்களுக்கு பெரிய மற்ற ஜாதி மக்கள் இருக்கிற கோயிலுக்குள்ளார அனுமதி இல்லை. அப்ப அவருடைய தேசாயின்னு ஒருத்தர் அனுப்புறாரு அவருடைய உதவியாளர். இந்த குறிப்பிட்ட கிராமத்துல நீங்க போய் பஞ்சாயத்து பேசுங்க, நீங்க போய் எல்லா சமுதாய மக்களும் கூட்டுவாங்க. 2 சமுதாய மக்களும் இருக்காங்க, பட்டியலின மக்களும் இருக்காங்க, அவருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இவங்களை கொண்டு போறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபம் இருக்கு? அவங்களும் ஹிந்து தானே, அவங்க ஹிந்து மதத்துல இருக்கிற கோயில்ல வழிபாட்டு உரிமை நீங்க எதுக்கு தடுக்க முடியும் அப்படி கேட்கறாங்க. அது யாரு? காந்தியுடைய உதவியாளர் கேட்கிறாரு. இப்போ அவங்க சொல்றாங்க, அந்த பட்டியலின மக்கள் சொல்றாங்க, இந்த எதிர்த்தாப்புல இருக்காங்க இல்லையா கோயில் உரிமையாளர் சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க யாராவது முன்னின்று எங்களை கூட்டு போறாங்களா கேளுங்க, நாங்க வர தயாரா இருக்கோம். அவங்கள கேட்குறாரு தேசாய், யாருமே தயாரா இல்லை அழைச்சிட்டு போறதுக்கு. அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் இது நடக்காதுன்னு சொல்லி பேசி 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 4 மணி நேரம் ஆச்சு, முடிஞ்சிச்சு. அவங்க நிகழ்ச்சியே நடத்தலை, கோயிலுக்கு போக முடியல. நான் காந்தியர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் வரேன்னு அவர் போயிட்டாரு. மறுநாள் காலையில், இது காலையில் 6 மணிக்கு ஷாக்கா, நான் சொன்னேன் இல்லையா 6 மணி ஷாக்கா காலையில் நடக்குது. அப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு சின்ன பையன் தான் அந்த ஷாக்கா நடத்துகிறாரு. அவர் போய் அந்த ஷாக்கா நடத்துகிறாரு. அங்கே பட்டியலின மக்களும் இருக்காங்க, எல்லா சமுதாயத்து மக்களும் இருக்காங்க. அது ஷாக்காலாம் முடிஞ்சது, 1 மணி நேரம் கூடுதல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் முடிச்சுட்டு கொடிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வணக்கம் பண்ணிட்டு கிளம்புறோம். அப்போ அந்த முக்கிய சிக்ஷக் சொல்கிறாரு, நேற்றுக்கு காந்தியுடைய உதவியாளர் வந்து ரொம்ப நாளாக பட்டியலின மக்கள் நம்ம கிராமத்தில் இருக்க கோயிலுக்கு போய் தரிசனம் வழிபாடு பண்ண முடியாமல் இருந்தது. நேற்று வந்து அவர் வந்து பேசி சரி பண்ணிட்டாரு. ஆனால் இன்னையிலேருந்து நாம் வந்து எல்லாரும் போய் அந்த சாமியை வந்து வழிபடலாம், கோயிலுக்கு போகலாம். அதனால் வாங்க நம்ம ஷாக்கா முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் அங்கே இருக்கிற எல்லாரையும், பட்டியலினத்தில் இருக்காங்க எல்லா உயர் ஜாதி எல்லா மக்களையும் சேர்த்து அவன் கோயிலுக்கு கூட்டு போய் சாதாரணமாக தரிசனம் பண்ணிட்டு போயிட்டான். சாயந்தரமாக தான் தெரியுது அப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு பண்ணது நடத்த முடியலன்னு. ஆனால் ஆர்எஸ்எஸ் இயல்பாகவே நடந்துருச்சு. அது இதுதான் ஆர்எஸ்எஸ் பண்ண மாற்றம்னு சொல்லுவோம். சமூக நீதினு சொல்றது செயல்பாட்டில் இருக்கா, அதாவது வெறும் வாய் வார்த்தையில் இல்லாமல் நடைமுறையில் பயன்படுத்து. இப்போ கபடி விளையாடும் பொழுது கபடியில் வந்து பட்டியலின பையனா இருந்தா என்ன, உயர் ஜாதி பையனா இருந்தா என்ன, எல்லாரும் ஒன்னா தானே சேர்ந்து ஒண்ணு மண்ணா விளையாட போறாங்க. அதுதானே ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுக்குது. ஆனா நீங்க காந்தி சுட்டிக்காட்டி, காந்தியினுடைய உதவியாளர் ஒருத்தர் செய்த இந்த செயல்களை எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் காந்தியை கொன்ற இயக்கம், காமராஜரை கொல்ல நினைத்த இயக்கம், அப்படிதானே ஒரு பார்வை. ஏதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த மகாத்மா காந்தியுடைய கொலை வழக்குல எங்கேயாவது ஆர்எஸ்எஸ்னு ஒரு பேர் இருக்கா? நாதுராம் கோட்சே எங்க இருந்து வந்தவர்? அவர் எங்க பயிற்சி பெற்றவர்? நாத்துராம் கோட்சே வந்து எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையில ஒரு நாள் நீங்க ஷாக்காவுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஆர்எஸ்எஸ்காரர் தான். உங்களுக்கு ஐடி கார்டு கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன பேர் அவரு பச்சை குத்தி அடையாளப்படுத்தணும்னு நினைச்சாரு அந்த நேரத்துல? இல்ல அவருக்கு என்ன வன்மம் இருந்திருக்கும்? அப்போ அவருக்கு ஒரு வன்மம் கிடையாது. வேற ஒரு மதத்தை பேரை தப்பா இது பண்ணி அவர் என்ன ஒரு வன்முறையை நிகழ்த்த பார்த்திருக்காரு. அவருக்கு அப்ப ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லி கொடுத்திருக்கு? ஆர்எஸ்எஸ் நல்லதுதான் சொல்லி கொடுத்தது. ஆர்எஸ்எஸ் வந்து சமூக நீதி, மத நல்லிணக்கம், தனிமனித ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு எல்லாத்த பத்தியும் ஆர்எஸ்எஸ் சரியான வகையில் தான் சொல்லி கொடுத்திருக்கு. அவரும் சரியா தான் புரிஞ்சிருக்காரு. அவர் செஞ்ச ஒரு தப்பு அவருடைய பார்வையில் நீங்க ஹேராம் சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க. அதே ஒருத்தர் சொல்லுவார், அந்த அந்த ஒரு பாதிக்கப்பட்டவங்க மனநிலையிலிருந்து பார்க்கும்போது தான் பாதிக்கப்பட்டவங்களுடைய வலி புரியும் அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. அவரு அங்க பாகிஸ்தான்ல இருந்து அடித்து விரட்டப்பட்டு உங்க ட்ரெயின்ல வரும்பொழுதெல்லாம் வந்து ட்ரெயின் திறந்து பார்த்தீங்கன்னா யாருமே இறங்கல. ஏன்டா இறங்கலன்னு பார்த்தா எல்லாரும் பிணமா இருக்கு, வெட்டி வந்து அனுப்பியிருக்காங்க ஒரு ட்ரெயின் முழுக்க. இப்படிலாம் நடந்த வரலாறு இருக்கு. அங்கேருந்து தப்பிச்சு உயிர் பழைச்சா போதுன்னு வந்தவங்களுக்கு இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை. அவங்கள தங்கியிருந்த மசூதி போன்ற இடங்கள்ல அவங்க குளிரில் தங்கியிருக்காங்க. அது மகாத்மா காந்தி அவங்களெல்லாம் அங்கேருந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல. அவர் பண்ண தப்பு, அவர் செஞ்ச தவறு, அதை யாரும் நியாயப்படுத்தலை. இதிலும் வன்முறைக்கு வந்து எப்பயும் தீர்வு கிடையாது. அவர் செஞ்ச ஒரு விஷயத்தினால ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சி எல்லாம் பல வகையில் பாதிக்கப்பட்டது. அதனால அவர் ஆர்எஸ்எஸ்ல ஒரு காலத்தில் இருந்தார், அவ்வளவுதான். ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க இப்ப எல்லாருமே ஒரு தடவை நீங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆர்எஸ்எஸ்காரு, என்னைக்குமே ஆர்எஸ்எஸ்காரு தான். இல்லைங்க, நான் ஒரு பொது பார்வையை கேள்வியா வைக்கிறேன். என்னுடைய பார்வை இல்லை, இது ஒரு என்ஜிஓ மாதிரி, ஒரு மனிதநேய அமைப்பு மாதிரி, அவ்வளவுதானே? அப்படிதானே ஆர்எஸ்எஸ்? ஏதோ ஆர்எஸ்எஸ் ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும், இன்னொன்னு உங்களை ஒரு பெரிய துறவரம் வாழ்க்கை கொண்டு வர்ற மாதிரி ஒரு வேலையை செய்ய பயிற்சி கொடுத்துற மாதிரி சொல்றீங்க. அப்படிலாம் இல்ல, துறவரம்னு கிடையாது. ஒரு சிலர் இல்ல, இந்த நாடு தான் தேசபக்தி தான், ஏதோ ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் தேசபக்திக்கு சொந்தமான ஒரு இயக்கம் மாதிரி சொல்றீங்களே. நாடு என்று ஒண்ணு இல்லைன்னு சொன்னா
நீங்கள் வந்து எந்த உரிமையுமே கொண்டாடவே முடியாது. பல நாடுகள் இன்னைக்கு தேசபக்தி இல்லாத காரணத்தினால, ஆர்எஸ்எஸ் மாதிரி அமைப்பு இல்லாத காரணத்தினால நாடே இழந்து போன நாடு ஏராளம் இருக்குது. நாம் இஸ்ரேல் மாதிரி ஒரு சில நாடுகள் கிட்ட இருக்கிற தேசபக்தியை நம்ம பாரத நாடு கற்றுக்கணும். பல விஷயம் இருக்குது. இன்றைக்கி இஸ்ரேல் இந்த அளவுக்கு வலுவாக இருக்குது. சின்ன பூமி. ஒரு காலத்தில் இஸ்ரேல்ன்ற நாடே இல்லாமல் இருந்தது. நம்ம நாட்டினுடைய மூல்யம் இருக்குது, நம்ம நாட்டுடைய வேர்கள் இருக்குது, இந்த நாட்டுடைய வேதம் இருக்குது. இந்த நாட்டில் பல விஷயங்கள் உலகத்துக்கு வழிகாட்டுதாக இருந்திருக்கு. நாம் சொல்கிறோம் யாரோ வெளிநாட்டுக்காரன் வந்து இந்த நாட்டை அவன் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லி. அவன் வந்த கப்பலை மாதிரி 100 மடங்கு பெரிய கப்பல் வந்து பாரத நாட்டிலேருந்து அப்பயே போயிருக்கு வியாபாரத்துக்கு, அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஆகினால நாம் பல வகையிலையும் நம்ம உலகத்துக்கு வியாபாரத்தை மட்டும் இல்லை, உலகத்துக்கு கல்வி மட்டும் இல்லை, ஞானம் மட்டும் இல்லை, ஆன்மீக சிந்தனை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்த நாடு பாரத நாடு. நடுவில் பல ஒற்றுமை இல்லாத காரணத்தினால வெள்ளைக்காரன் வந்து நம்மளை அடிமை பண்ணான். அதனால ஆர்எஸ்எஸ் தேவை இருந்தது. இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் இல்லாமலே இந்த நாடு இந்து நாடாக தான் இருந்திருக்கும். நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ் பாரத திருநாட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெரியார் இங்கே போய் சேர்ந்திருக்காரு தமிழ்நாட்டில், அம்பேத்கர் போய் சேர்ந்திருக்காரு, மார்க்ஸ் போய் சேர்ந்திருக்காரு. ஆனால் ஷியாம் பிரசாத் முகர்ஜியோ குருஜி கோல்வால்கரோ இவங்கெல்லாம் போய் சேரலையே இன்னைக்கு தமிழ்நாட்டில். யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியல? அவங்க போய் சேரலைன்னா கூட அவங்களுடைய தத்துவங்கள் போய் சேர்ந்துருக்கு. இப்போ ஈவேரா வந்து சமூக நீதி பேசினாரு, பெண் விடுதலை பற்றி பேசினாரு, தமிழை பற்றி பேசினாரு, ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னார். இப்போ என்ன ஜாதி ஒழிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில்? எத்தனை யுகம் ஆகும்னு சொல்லுங்களேன். எங்க ஆர்எஸ்எஸ் இத்தனை வருஷமா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம் மாறுதட்டுறீங்கல்ல, நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம், தெருவில் இருக்கிற பேர்ல ஜாதியை எடுத்துட்டோம்னு மாறுதட்டுறாங்கல்ல. சமூக நீதியை நாங்க தான் கொண்டு வந்தோம். நான் சொல்றேன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சமூக நீதியை ராமானுஜர் கொண்டு வந்தாருன்னு. நீங்க வந்து ஈவேரா கொண்டு வந்தாருன்னு. ஈவேரா கொண்டு வந்த சமூக நீதி எங்க இருக்குன்னு கேட்குறேன். இன்னைக்கு எல்லாருமே கிராமத்துல 6 வயது குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள இருந்து ஜாதி மனப்பான்மை அதிகமா இருக்கு. அப்ப ஈவேரா என்னத்தை ஒழிச்சாரு? இப்போ பெண் விடுதலை பற்றி ஈவேரா என்ன பண்ணார்? இன்றைக்கி நடக்கிற பெண் விடுதலை பற்றி என்ன நினைக்கிறாரு? இன்றைக்கி பெண் விடுதலை வந்து முழுக்க அவர் நினச்சது. பாரதியார் சொல்கிறாரு கற்பு என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஈவேரா அப்படி சொன்னாரா? ஈவேரா அவருடைய பெண்ணை பற்றிய கருத்து என்ன? கற்பப்பை வெட்டி போட்டுடுங்க, கிராப் வெட்டிக்கோங்க, நீங்கள் வந்து யார் வேணாலும் பலசருக்கு கடையில் போயிட்டு விரும்புறது சாப்பிட்ற மாதிரி கணவன மனைவி யார் வேணாலும் இது இப்படி எல்லாம் வேண்டாம். அதாவது நான் உங்ககிட்ட ஆர்எஸ்எஸின் பெருமையை நீங்கள் சொல்லி இல்லைங்க அது கொண்டு போய் சேர்க்க பாருங்க. நான் என்ன கேட்குறேன், இருங்க, பெரியாரை விமர்சிக்க மட்டும் தேடி தேடி எடுக்கிறீங்கல்ல நீங்க. இல்ல நான் என்ன கேட்குறேன், இருங்க, பெரியாரை தேடி படிக்கிறான். இன்னைக்கும் புத்தக கண்காட்சி வச்சா பெரியார் புத்தகத்தை தேடி வாங்கி படிக்கிறாங்க. ஆனால் யாரும் கோல்வால்கர் புத்தகத்தை வாங்கல, ஷியாம் பிரசாத் முகர்ஜி புத்தகத்தை வாங்கல, இங்கே தீனதயாள் உபாத்யா புத்தகத்தை வாங்கி யாரும் படிக்கலையாங்க. திருவாசகம் வாங்குறாங்களா? திருமந்திரம் வாங்குறாங்களா? திருக்குறள் வாங்குறாங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் வாங்குறாங்களா? பெரிய புராணம் வாங்குறாங்களா? இது எல்லாம் இருக்குது இல்லை. கந்த சஷ்டி கவசம்லாம் தொடங்கி இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் தான். நாங்கள் வந்து எந்த ஆன்மீக சித்தாந்தம் எது இருக்கோ இந்த மக்களுடைய வாழ்க்கையை உயர்வு பண்ணுது. ஆன்மீகன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கை முறையோட நமக்கு மேலே ஒருத்தர் இருந்து தான் நம்ம வந்து வழி நடத்துகிறாரு. அது ஏதாவது ஒரு இடத்துல நாம் வந்து பயம் இருந்தால் மட்டும்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட அது வந்து ஒரு ஒழுக்கமாக இருக்கும். அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் மதம், எல்லா மதமுமே. ஆகையினால இந்து மதத்தில் இருக்க எல்லா நல்ல கருத்துக்களையும் உள்ளடக்கின விஷயம்தான் ஆர்எஸ்எஸ். நீ இந்து மதத்தில் இருக்க எல்லாத்தையும் எதிர்ப்பாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரையோ எதிர்க்கணும்னு சொல்வதற்காக ஒட்டுமொத்த இந்து மதத்தினுடைய மரியாதையும் குறைக்கிறது, அது வந்து அந்த வேறையே அழிச்சிட்டு போடணும்னு நினைக்கிறது வந்து அது எப்படி நல்ல விஷயமா இருக்கு? நல்ல கருத்தா இந்துக்களும் இங்கு புறையோடி நம்ம வந்து எல்லாருமே இருக்காங்க. திராவிட கட்சிகளே என்ன சொல்றாங்க, 80% இந்துக்கள் என் கட்சியில் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த அளவுக்கு இருக்கும்போது இங்கு ஒட்டுமொத்தமான உரிமையை நீங்களே எடுத்துக்கிறீங்களே. இந்துக்கள் பாதுகாப்பு தேவை, அதற்காக தான் ஆர்எஸ்எஸ். நாம வந்து இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும், ஆன்மீகத்தை பாதுகாக்க வேண்டும், கடவுளை பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒன்றும் பிரச்சனையே இங்கே எதுவுமே நடக்கல. ஆனா அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா நாங்க தான் பாதுகாப்பு, அதுக்கு தான் கமலாலயம் இருக்கு, அதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் இருக்கு, சேதுபட்டு அலுவலகம் இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் எல்லாரும் மக்கள் பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க, பாதுகாப்பு தினம் சாமி கும்பிடுறாங்க, அதெல்லாம் நடக்குது இல்ல. அதுக்கெல்லாம் என்ன ஆபத்து வந்துச்சு? இந்த நாட்டினுடைய இறையாண்மை, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, இது எல்லாமே இந்த ஏற்கனவே இருக்க தான் செய்யுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஏன் தேவைன்னா இவர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து அந்நிய மதமோ அந்நிய படையெடுப்போ வந்து இவ்வளோ தூரம் மோசம் போனது காரணம். நம்ம வலு இல்லாமல் இருந்து காரணம் இல்லை. இந்த எல்லா அந்நிய படையெடுப்புகளுக்கும் காரணம் வந்து
நாம வலு இல்லாமல் இல்லை, நாம வலுவாக இருந்தோம். ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரன் வந்து வியாபாரம் பண்ண வரும்போது நம்ம கிட்ட இருந்த 30 கோடி பேர் துப்புனா கூட அவன் போய் அப்ப இருந்தவன்லாம் போயிட்டு இருப்பான். ஆனா நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை. நாம பல வகையில சமுதாய ரீதியில ஜாதி ரீதியில அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்ததுனால அவன் நம்மளை ஈஸியா அடிமைப்படுத்த முடிஞ்சது. அதை ஒற்றுமைப்படுத்துற வேலையை தான் RSS பண்ணியிருக்கே தவிர அதை தான் நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு RSSல பயிற்சி பெற்றவங்க, RSS முழு நேர பிரச்சாரகா இருந்தவங்க தான் இந்த நாட்டை வழி நடத்திட்டு இருக்காங்க. 12 வருஷமா ஒரு நயா பைசா ஊழல் சொல்ல முடியாம 24 உழைக்கிற ஒரு பிரதமர் கிடைச்சிருக்காருன்னா அவர் RSS கிடைச்ச, அவரால் RSSனால கிடைத்த ஒரு பிரதமர். இவரோட என்ன ஒரு உதாரணம் வேணும் உங்களுக்கு? இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர்ல இருந்து தொடங்கி இத்தனை முதலமைச்சர்ல இருந்து கவர்னர்ல இருந்து முக்கியமான பொறுப்புல இன்னைக்கு இந்தியாவை வழிநடத்துகிற இவ்வளோ பேரும் RSSல இருந்து பயிற்சி பெற்று வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு நாடு இந்த உயர்ந்த இடத்துக்கு போக முடிஞ்சிருக்கு. இது ஒன்னே ஒரு போதுமே உதாரணம். டால்பின் ஸ்ரீதரனுடைய குருநாதர் யாரு அரசியல்ல, இயக்கத்துல? ஆன்மீகம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நான் வந்து ஆன்மீகத்தில் நிறைய பேர் எனக்கு குருநாதர் இருக்காங்க. நம்ம வேதாத்திரி மகரிஷி போன்ற நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இயல்பாகவே எனக்கு இந்த இயற்கை வழி மருத்துவம் இது மாதிரி ஒவ்வொரு துறையில் நிறைய குருநாதர் இருக்காங்க. அரசியல்னு வரும்பொழுது நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இல கணேசன் அவர்களை எனக்கு தெரியும். அரசியல் வர்றதுக்கு முன்னாடி RSSல நான் டி நகரனுடைய காரியவாகன் செக்ரட்டரியாக இருக்கும்பொழுதே அவர் பழக்கம். முதல் சந்திப்பே எனக்கு நேற்று முதல் நாள் தான் அவருடைய பிறந்தநாள். வழக்கமாக அவரை போய் சந்தித்து வாழ்த்து, இந்த வருஷம்தான் அவர் இல்லாமல், அவருடைய பிறந்தநாள் இல்லாமல் நம்ம வந்து போச்சு. அப்போ அவர் முதல் நாள் பார்க்கும்போது ஒரு டி நகரில் நடேசன் பார்க்கில் நான் ஷாக்கா நடத்துகிறேன்னு ஒரு விஷயத்தில் சொல்லும்பொழுது நடந்தா வரேன்ப்பா அப்படின்னு சொன்னார். நடந்தா வரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இல்லை ஜி நான் நடத்துகிறோம், கொஞ்சம் 2 பேர் 3 பேர் எப்பயுமே இருப்பான், நான் தொடர்ந்து நடத்துகிறோம். இல்லைப்பா நானும் எப்பயாவது சென்னைக்கு வரேன், அப்போ வரும்பொழுது எப்பயாவது நடைப்பயிற்சியில் இருப்பேன், அப்போ வரும்போது நீங்கள் ஷாக்கா நடத்துறீங்கன்னா நான் வந்து கலந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னார். ஸோ அப்பயே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சவர் இவ்வளோ நகைச்சுவையாக பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு நாம் எவ்வளோ சின்ன வயது, நம்மலாம் அப்போல்லாம் 22 23 வயசு அல்லது 25 வயசு இருக்கும் அதிகபட்சமாக. அவர் வந்து அப்பயே RSSனுடைய மாநில இணையமைப்பாளராக இருந்தார். அப்புறம் அதன் பிறகு தொடர்ந்து அடிக்கடி சந்திப்போம். கட்சியில் அவர் 91 பிஜேபியில் அமைப்பு பொதுச் செயலாளர் வந்துட்டார். நான் 92லேருந்து மறுபடியும் பிஜேபியில் இணைஞ்சிட்டேன், சின்ன சின்ன பொறுப்பில் இருந்து. அதுலேருந்து தொடர்ந்து பயணிக்கிறோம். அவர் வந்து இப்போ நம்ம மென்டார்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அது மாதிரி ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைடுன்னு சொல்கிறோம். அதை தாண்டி வந்து நமக்கு ஒரு குருநாதர் மாதிரியும் ஆஸ்தானாவும் தலைவராகவும் பல விஷயங்களுக்கு அறிவுரை சொல்கிறதில்ல. அவர் அப்படி வாழ்ந்து காட்டுவார். நான் மாவட்ட தலைவராக இருக்கும்போது மாவட்ட தலைவர் தலைமையில் நிகழ்ச்சி செயற்குழு, அவர் வந்து சிறப்பு விருந்தினார். 2 பேரும் ஒரே காரில் தான் போகிறோம். ஆனால் நான் காரை விட்டுட்டு இறங்கி வரும்போது 6:32 ஆகுது. ஆனால் அவர் படிக்கட்டில் ஏறி போயிட்டு 6:30க்கு அங்கே உள்ளே போயிட்டு அந்த மயிலாப்பூரில் அந்த செயற்குழுவில் வந்தே மாதரத்துடன் செயற்குழு தொடங்கும்னு சொல்கிறார். அவர் சிறப்பு விருந்தினர். ஆனால் அந்த கூட்டத்தினுடைய தலைவர் நான் தான். அவர் அழைச்சிட்டு போகிறதும் நான் தான். நான் கார் பார்க் பண்ணுற 3 நிமிஷத்துக்குள்ளார அவர் 6:30க்கு தொடங்கணுன்றதுனால மாவட்ட தலைவர் வந்து சேர்ந்துப்பார், நிகழ்ச்சியை தொடங்குவோம், வந்தே மாதரத்துடன் தொடங்கும்னு சொல்கிறார். அப்போ ஒரு தலைவர் அது எதுவும் அறிவுரை, எப்பா இது வந்து செயற்குழுலாம் சரியான நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படி சொல்கிறது இல்லை, அவர் போய் ஆரம்பிக்கிறார். அப்போ மாவட்ட தலைவராக வந்தாலும் பின்னாடி வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பயிற்சி கொடுக்கறது. நேரம் தவறாமல் எப்படி ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா எப்படி திட்டமிடுறது, யாருக்கு எந்த பொறுப்பு கொடுத்தா அவனுக்கு ருச்சி இருக்கிறவனுக்கு அந்த பொறுப்பு கொடுன்னு சொல்லுவார். ஒருத்தவனுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சோஷியல் மீடியா பார்க்கறதுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் கொடு. ஒருத்தவங்க பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பான், அவனுக்கு இந்த தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், பிரச்சார கூட்டத்துக்கெல்லாம் வாய்ப்பு கொடு. இப்படி யாருக்கு அவனுக்கு ருச்சி இருக்கோ, அதில் அவனுக்கு வந்து ஆர்வம் இருக்கோ, அவனுக்கு அந்த துறையில் கொடுக்கறத கண்டுபிடிக்கிறது தான் தலைமை பண்புன்னு சொல்லுவார். இப்படி பல விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. ஆயிரக்கணக்கான நாட்கள், ஆயிரக்கணக்கான மைல் அவரோட பயணம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஸ்பேன் ஆஃப் 30 வருஷத்துக்கு மேலே அவருடைய லைஃப்பில் பயணிச்சிருக்கோம். அவருடைய எல்லா சுகதுக்கங்கள், அவருடைய பர்சனல் லைஃப்லேருந்து அரசியல் வாழ்க்கையில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அமைப்புலேருந்து மாநில தலைவர், தேசிய செயலாளர், தேசிய துணைத் தலைவர் ஆனார், ரயில்வே வார்டு மெம்பராக இருந்தார், அதன் பிறகு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார், கவர்னராக மணிப்பூரில் இருந்தார், நாகாலாந்து, மேற்கு வங்காளம். இப்படி எல்லா விதமான அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவரோட இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் திரு இல கணேசன் ஐயா அவர் தான் மறைந்த ஆளுநர், அவர் தான் என்னுடைய அரசியல் குருநாதர்னு சொல்கிறேன். RSS வந்து முஸ்லீம் வெறுப்பை பேசும்னு சொல்கிறாங்களே, முஸ்லீம்களுக்கும் RSSனா பிடிக்காமே இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி நீங்கள் அது அப்படி கட்டமைப்பு உருவாயிருச்சு, அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு இன்ன வரைக்குமே உங்களுக்கு அதுக்கு சரியான ஒரு இதுவே கிடைக்கலையே உங்களுக்கு ரூட்டு? அப்படிலாம் இல்லைங்க. RSS இந்த தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய ஜனசங்கத்தை துவங்கி வச்ச ஒரு பேர் தெரியும், VK ஜான்னு பேர்.
அவரு ஷாம் பிரசாத் முகர்ஜி அவரோட எல்லாம் பழகினவர், படிச்சவரு. ம். அவரு வந்து சேரும்பொழுது சொல்றாங்க, இதே கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட. நீங்க சிறுபான்மையினரா இருக்கீங்க. ஹிந்துத்துவா அப்பயே ஜனசங்கம் தொடங்குனது எப்போ? அப்பயே 50கள்ல. நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்துகிட்டு ஜனசங்கத்த தமிழ்நாட்டுல துவங்குறீங்களே நியாயமா? அப்ப அவர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ்ஸோ, ஜனசங்கமோ, பிஜேபியோ எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கோ, கிறிஸ்தவர்களுக்கோ யாருக்கும் எதிரானது கிடையாது. நாட்டை நேசிக்கிறவங்க எல்லாருமே ஹிந்து தான். இந்த நாடு ஹிந்து நாடு. அந்த நாடுன்னு சொன்னா இந்த தன்மை, இந்த நாட்டுடைய தன்மை, அதாவது ஹிந்துன்னா தனி நபரெல்லாம் குறித்து கிடையாது. இந்த நாட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அதுக்கு பேர் ஹிந்து தன்மை. அதுக்கு பேர் ஹிந்துத்துவான்னு ஹிந்தியில சொல்றாங்க. ஆகையினால எல்லாருமே இந்த நாட்டை நேசிக்கிறோன்றதுனால நாங்களும் வந்து கிறிஸ்துவர்கள் வந்து என்னோட மத வழிபாடு தான். நான் கும்பிடுற இறைவன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா என்னுடைய நாடு பாரத நாடு தான். அதனால நான் பெருமைப்படுறேன்னு சொன்னாரு. அத மாதிரி தேசிய அளவுல தேசியத்தை பத்தி புரிதல் இல்லாத ஒரு சில இஸ்லாமிய இயக்கங்களும், அடிப்படைவாத இயக்கங்களும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சொன்னாலே உடனே சிறுபான்மையினருக்கு எதிரானவங்கன்னு இன்னை வரைக்கும் சொல்லி ஒரு பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா பாரத பிரதமர் ஒரு விஷயத்துல தொலைக்காட்சி ஒரு பேட்டி கொடுக்கும்போது, இப்ப முதலமைச்சரா இருந்தப்ப இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, ஒரு வண்டியில போறோம், ஒரு நாய் அடிபட்டுச்சு, ஒரு சின்ன நாய்க்குட்டியோ அல்லது ஏதோ அடிபட்டா கூட நாம இறங்கி அது எவ்வளவு தூரம் அதுக்காக வருத்தப்படுவோம். அதை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்ப்போம், அல்லது இறந்து போனால் அதுக்காக நம்ம வருத்தப்படுவோமே. அது அப்படி இருக்கும்போது சக மனிதன் போய் அவன் ஒரு இஸ்லாமியன்றதுக்காக நான் வெறுப்பேனான்னு சொன்னார். ஆனால் அதை உடனே நம்ம மீடியாலாம் எல்லாம் சேர்ந்து அவங்களும் இஸ்லாமியர்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீம்களெல்லாம் பாருங்க நாயோட அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அதுதான் வந்து புரிதல். எங்களை பொறுத்த வரையில் எல்லா மதமும் சேர்ந்தாதான் இந்த நாடு முன்னேற முடியும். மதம் என்பது வழிபாட்டு முறை, அவங்கவுங்க வழிபாட்டு முறையில் இருக்குது. நான் நேத்திக்கு கூட தான் எங்கள் அண்ணன் ஹெச் ராஜா அண்ணன் பூர்ணமாக நலம் பெற வேண்டும் என்பதற்காகவும், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு போகணும், நல்ல தேசிய மாடல் ஆட்சி, ஆன்மீக மாடல் ஆட்சி தமிழகத்துக்கு வரணும்னு சொல்லி கோவலத்தினுடைய தர்காவுக்கு நேற்றுக்கு நானே போய் வழிபாடு நடத்திட்டு வந்தேனே. நான் அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் தான். வாரம் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியில் போயிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் போகிறேன். 86 தொடங்கி 40 வருஷமாக தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நேற்றுக்கு கோவலம் தர்காவுக்கு போயிட்டு வழிபாடு நடத்திட்டு வந்தேனே. எங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை, எங்களுக்கு எந்த பிரிவினையும் இல்லை. எல்லா மதமும் இறைவனை தான் சேருது, எல்லா மதமும் ஒரே இடத்துக்கு தான் போகுதுன்றதை நம்புறேன் நான். ஆகினால எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை. நான் ஆர்எஸ்எஸ்காரன் தான், எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறேன். அந்த புரிதல் அவங்களுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்ப ஒரு சில இஸ்லாமியர்களுக்கு தேசியத்தை பத்தி நம்பிக்கை இருக்கிறது. என்னோட நண்பர் அத்தாவுல்லான்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம என்னோட கிட்டத்தட்ட 10 வருஷமா பயணிக்கிறாரு. ஆரம்பத்துல என்னோட வந்து அவர் வந்து சேரும் பொழுது இதே மாதிரி பீடிக்கையோட ஒரு நண்பர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். இவர் எப்பயுமே வந்து இஸ்லாமிய அந்த இதோட தான் தோட்டத்தோட இருப்பார். தீவிரமான 5 வேளை தொழுகக்கூடியவர், ரம்ஜான் நோன்பு வைப்பார், ரொம்ப நேர்மையான இஸ்லாமியர். அதனால் பிஜேபியில் வரணும்னு நினைக்கிறாரு. மோடியுடைய பக்தராக இருக்கார். நான் நிறைய பேரை சந்தித்ததில் உங்களோட பயணித்தா கொஞ்சம் அவருக்கு வந்து விஷயம் புரியும், நீங்கள் ஆர்எஸ்எஸ்லையும் இருக்கீங்க, பிஜேபிலையும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் முகமது அத்தாவுல்லா என்னுடைய நண்பராக இந்த 10 வருஷம் குடும்பத்தில் ஒருத்தவராக இருக்கார். நல்லது கெட்டது எங்கள் வீட்டில் நல்ல விஷயத்தை அவரை கூப்பிட்றோம். அவருடைய வீட்டில் ரம்ஜானுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் கூப்பிட்றாரு. இப்படி ஒரு குடும்ப உறவோடு இருக்கிறோம். இதில் எங்கே இஸ்லாமியன் வந்தது, ஹிந்துத்துவம் வந்தது? நாங்கள் 2 பேரும் சகோதரனாக இருக்கோம். இதுதான் ஆர்எஸ்எஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம், நல்ல பண்பு. நீங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சார அடிப்படையிலிருந்து வந்ததுனால மோடி அவர்கள் குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஆர்எஸ்எஸ் பயணத்துல இருந்தே கூட நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்களா? அவருடைய உழைப்புன்றது என்ன மாதிரி உழைப்பு ஆர்எஸ்எஸ்ல? அதுதாங்க அவரை பத்தி பேசுறதுக்கு 1 மணி நேரம் இல்லை, அவ்வளோ விஷயம் இருக்குங்க. அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது வந்தார். பல அனுபவம் இருக்குது. நான் மாவட்ட பொருளாளர். அப்போ நானும் இன்னும் ஒரு பொதுச் செயலாளர் 2 பேரையும் அப்போ அவரோட நீங்கள் கூட இருங்க அப்படின்னு சொன்னாங்க. முதலமைச்சராக அவர் அப்போ தான் வர்றாரு. குஜராத் முதலமைச்சராக இங்கே வந்தப்போ அவர் வந்து தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக ஏதோ வந்தார். ஹோட்டலில் ராஜ்பவனில் தங்கியிருந்தார், கவர்னர் மாளிகையில். அப்போ நாங்கள் விமான நிலையத்துலேருந்து அவரோடவே போனோம். அவரோடவே போய் அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இருந்தோம். அப்போ மாலையில் தேநீரும் இந்த இதுவும் கொடுத்தாங்க, சிற்றுண்டியும். அப்போ ராஜ்பவனில் அவரே எங்களுக்கெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாரு. இந்த ஸ்நாக்ஸ்லாம் அவரே எடுத்து கொடுக்குறாரு, அவரே சர்வ் பண்ணுறாரு. எல்லாருமே யோசிச்சுட்டு, என்னாச்சு நீங்கள் சிஎம் அதெல்லாம் வேணாச்சு, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம தான் இருக்கோம். நீங்கள் காரியகர்த்தா, நான் ஒரு காரியகர்த்தா. பிஜேபியினுடைய காரியகர்த்தா நம்ம எல்லாரும் ஒன்று தான், ஒரு குடும்பம் தான், சகோதரன் தான். இதில் என்ன ஃபார்மாலிட்டி? நான் சிஎம்மு, நீங்கள் வந்து மாவட்ட துணைத் தலைவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வி ஆர் ஆல் ஃபேமிலி, வி ஆர் ஆல் பிரதர்ஸ்.
இப்படி ஒரு சிஎம் அதுனா அந்த காலத்துல இருந்து தனி மனிதனுடைய துதி வந்து பிஜேபியில் இல்லை. ஆனால் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணுறேன். 2011 எனக்கு ஒரு வாய்ப்பு விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சப்ப நான் குஜராத் மாடலை கொண்டு வருவேன். 2014 தான் அவர் பிரதமர். ஆனால் என்னுடைய 2011 தேர்தல் அறிக்கையில் முழுக்க முழுக்க நான் குஜராத்தை பற்றியும் குஜராத் மாடலை பற்றியும் சிஎம் பற்றி ப்ரைஸ் பண்ணி தான் என்னுடைய தேர்தலே இருந்தது. ஆமாம், 2011 விருகம்பாக்கம் தொகுதியை குஜராத் மாடலில் முன்னேற்றுவோன்னு அப்பயே கொடுத்த அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ என்னுடைய போஸ்டர்ஸில் மோடிஜி அவருடைய படம் போடாமல் இருந்ததே இல்லை. ஏன்னா நான் 2011 சொல்கிறேன், 14 தான் அவர் பிரதமர், அதுக்கு 3 வருஷம் முன்னாடி. அதனால அவருடைய செயல்பாடு எனக்கு ஆரம்பத்துலேருந்து பிடிக்கும். அதை தாண்டி முதலமைச்சராக வர்றதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வேலூரில் ஒரு கூட்டம், வேலூரில் மாவட்ட மையக்குழு அவங்களுக்கான தேர்தல் தயாரிப்புக்கான கூட்டம். அதில் காலையில் 10 மணிக்கு தொடங்கின சத்வாச்சேரியில்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் தொடங்கி மாலை 6 மணி வரையில் ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு ஜோல்னா பை போட்டுக்கிட்டு காலையிலேருந்து தொடர்ந்து வந்து வாக்குச்சாவடி வலிமைப்படுத்துறது எப்படி, ஒரு பூத்துக்கு 10 இளைஞர்களை கொண்டு வர்றது எப்படி தேர்தலை வெற்றி பெறுவது எப்படி, எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ன, இதெல்லாம் எப்போ சொல்கிறேன், 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். வேலூரில் அன்றைக்கி முழு நாள் அவரோட இருந்தோம். நாங்கள் மோடியோட நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒரு 5 பேர் போயிருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு. அது முடிச்சுட்டு போன ஒரு 20 நாளில் தான் அவர் குஜராத் முதலமைச்சராக பதவி எடுத்தார். அதனால் நாங்கள் ரொம்ப வருஷமாக அவரோட பின்பற்றுவோம். உண்மையிலே மோடியுடைய தம்பியாக தொண்டனாக இருப்பதில் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டில் ஏன் ஆன்டி மோடி மைண்ட் செட் அதிகமாக இருக்குது? இந்தியாவிலே மோடிக்கு எதிரான மனநிலைன்றது தமிழ்நாட்டில் அதிகமாக பரவி கிடக்குது. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் மோடியை இவ்வளோ சிலாகித்து சொல்கிறீங்க, ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிறாருன்னு. அவருடைய சில நடவடிக்கைகள் கூட நானே கூட பார்ப்பேன். யாராவது அவர் காலில் ஆசி விழுந்தால் இவருக்கா தனியாக ஆசி வாங்க, அது ஏஜ் ஃபேக்டரை கூட பார்க்க மாட்டேன்றாரு, அது மாதிரி பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மோடி எதிர்ப்பு மனநிலை அதிகமாக உயர்ந்த சிந்தனையை மோடிஜின்னா ஆன்மா வந்து நம்புகிறோம். நம்ம ஏகாத்ம மானவ தர்ஷன் தான் பாஜகவனுடைய தத்துவம். அதை வழிகாட்டினவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா. அதை முன்னெடுத்து செல்பவர் தான் மோடி. அதனால தான் மாதேஷ் கிட்ட இருக்கிற ஆன்மாவும் ஸ்ரீதர் கிட்ட இருக்கிற ஆன்மாவும் ஒன்று தான் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆன்மா எல்லாமே ஒன்றுன்னும் போது உங்களுக்கு மட்டும் மரியாதை எதுக்கு? உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு நான் மரியாதை பண்ணுறேன்னு அவர் நினைக்கிறார். அது வயதெல்லாம் கிடையாது, ஆன்மாவுக்கு வயசே கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் அவருடைய எல்லா செயல்பாடுமே மோடிஜியை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் அவரை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ மோடிஜி வந்து ஒரு நிகழ்ச்சியில் போய் புத்தகம் வெளியீட்டு விழாவில் போயிட்டு கொடுக்குறாரு. அந்த நாடாவை பிரிச்சுட்டு அந்த கவர்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கோட் பாக்கெட்டில் தான் வைக்கிறாரு. எப்படி நான் வந்து இலகணேசன் ஐயா வந்து வாழ்ந்து காட்டி ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு போனான்னு சொன்னனோ, அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தால் கூட பல விஷயங்களை ஸ்வச் பாரத்னு அவர் சொல்லிட்டு போகல. எதையுமே முதல்ல நான் சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் எதுவாக இருந்தாலும் அவருடைய கோட் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அது பல இடத்துல நமக்கு பார்க்குறோம். இது இயல்பாகவே இருக்குது. இது ஏதோ இப்படி சுத்தமாக இருக்கணும் செய்யணுன்றதுக்காக அவர் செய்யறதில்லை, அவர் இயல்பாகவே இருக்குது. நாம் ஒரு நாள் விமான நிலையத்தில் வரவேற்க போகிறோம். விமான நிலையத்துக்கு நாங்கள் கிட்ட போயிட்டோம். அவருடைய காருக்கும் நாங்கள் நிற்கிறதுக்கும் ஒரு 15 to 20 அடி இருக்கும், அவ்வளோதான். அவர் அந்த கார்லேருந்து எங்கள் கிட்ட வராரு, ஏறி உட்காந்த உடனே சீட் பெல்ட் போடுறாரு. ஸோ அந்த பண்பு இருக்கு இல்லையா, அந்த தன்மை அப்படியே அவருடைய இயல்பாகவே இருக்குது. அது எந்த விதமான இப்படி செய்யணுமே, வீடியோ கேமரா இருக்கே கேமராக்காக செய்யணும்னா இல்லை, அவர் இயல்பாகவே அவருக்கு இருக்குது. அதுதான் அவருடைய பெருமை. துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் அவரை பற்றி தப்பாகவே ப்ரொமோட் பண்ணி ஒரு மாதிரி ஊடகத்தினாலாம் சேர்ந்து இடதுசாரி எல்லாம் சேர்ந்து அவரை வந்து ஒரு மாதிரி இது பண்ணாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு வராங்க. கொரோனா காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேருக்கும் 3 தடவை ஊசி கொடுத்தாரு. யார் கொடுத்தது? மோடி தான் கொடுத்தாரு. இப்போ தானே தெரியுது அவங்களுக்கு. இவ்வளோ நாள் இவங்களே திராவிட மாடல் 2.0 3.1 இவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி. மோடிஜி 2.1 சொன்னால் இவரும் 2.0. இது எப்படி 2.0 வர முடியும்? இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு இருக்கா? தமிழ்நாட்டில் ஏதாவது அமைதி இருக்கா? எந்த லட்சத்தில் ஒரு 2.1 கனவு காண்டிட்டு இருக்காரு? ஆகையினால மோடிஜியை பற்றி தவறான பிரச்சாரம் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ அது எல்லாம் மாறிட்டு விலகிட்டு இன்னைக்கு மோடிஜியை பற்றிய நல்ல விஷயம். அவர் நாட்டுக்காக உழைக்கிறாரு. இன்றைக்கி 24 மணி நேரம் உழைக்கிறாரு, ஓய்வு எடுக்காமல் உழைக்கிறாரு. 12 வருஷமாக வேலை செஞ்சுருக்காரு. ஒரு பைசா ஊழல் சொல்ல முடியல. அவர் ஊழல் பண்ணாமல் இல்லை, அவருடைய சவாக்கள் யாரையுமே ஊழல் சொல்ல முடியாத மாதிரி ஒரு
ஒரு அமைச்சரவை நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் அமைச்சரவைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்குது. நாடு வந்து உயர்ந்த இடத்துக்கு பொருளாதாரத்துக்கு போகுது, 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இப்படி பல விஷயங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு பிரதமர் பற்றி பெருமை தெரியுது. அவர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்க அவங்க உறவினருக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு நல்வாய்ப்பு, பிரதமர் மாதிரி ஒரு மனுஷன் பாரத நாட்டுக்கு கிடைச்சது பெரிய விஷயம். அவர் இங்கே இருக்கிற அதிக தலைவர்களே அவர் வந்து புகழறாங்க. அவர் வந்து இது மாதிரி ஒரு தலைவர் எங்கள் நாட்டில் இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. அதனால் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் வர காலத்திலாவது தமிழ்நாட்டில் பிரதமரை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நல்ல சூழ்நிலை உருவாயிருக்கு.